வணக்கம். தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஃபைனான்சியல் மார்க்கெட்னா நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபைனான்சியல் மார்க்கெட்னா ஒரு அரசோ ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை மக்களோ தமக்கு தேவையான பணத்தை ஒட்டுமொத்தமான பணத்தை ஒரு இடத்துல வைப்பது தான் ஃபைனான்சியல் மார்க்கெட்டுன்னு பார்த்தோம். அதில் செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி வர்த்தகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் ஃபைனான்சியல் மார்க்கெட். அந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் ரெண்டு வகைப்படும். ஒன்று மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படின்னா ஒரு வருஷம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இது எல்லாமே ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது எல்லாமே மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கேபிட்டல் மார்க்கெட் தான் ஒரு வருஷத்துக்கு மேலே முதலீடு பண்ணக்கூடிய இது பண்ணக்கூடிய கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டு வருது. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு தான் பற்றி தான் நம்ம இனிமேல் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இப்போ மணி மார்க்கெட்டை பற்றி ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன். மணி மார்க்கெட்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள இப்போ நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இது ஆர்கனைஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆர்கனைஸ் அப்படின்னா மணி மார்க்கெட் எதுக்கு கீழே வாங்கன்னா சென்ட்ரல் பேங்கோட நேரடி தொடர்புல இருக்கும். அதாவது ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே வரும். அதே போல் ஒரு சில இதில் அன்ஆர்கனைஸ்ன்னு சொல்லி வரும். அன்ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த நகை அடகு கடை, அடுத்து இது ஏல சீட்டு பிடிக்கிறாங்க, இந்த அடுத்து நகை சீட்டு பிடிக்கிறாங்க, இதெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட் கீழே வரும். இதெல்லாம் அன்ஆர்கனைஸ் கீழே வந்துடும். அதனால இதில் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் தான் நம்ம எடுக்க முடியும். மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் கெயின் எடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒரு நிறுவனம் ஷார்ட் டேர்மில் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்கு இந்த மணி மார்க்கெட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலை ஷார்ட் டேர்மில் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. மணி மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கு. 3 வகை இருக்கு. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ், இன்சூரன்ஸ் மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மணி மார்க்கெட்டில் இருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய ஈஸியாக நம்ம டெரிவேட்டிவுடைய இதை புரிஞ்சுக்கலாம். அதாவது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா தமிழில் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு நிறுவனமோ இப்போ நம்மளே ஒரு கடையோ ஒரு தொழிலோ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதற்கான வழியை கண்டுபிடிச்சு அதற்காக பணத்தை எப்படி திரட்டுவோம் என்று வழியை கண்டுபிடிச்சு அது ஒரு இது பண்ணக்கூடிய இதுக்குத்தான் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வழித்தோன்றல். ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல இரண்டு வழி உண்டு. அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல பணத்தை திரட்டுறதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று ஃபீச்சர் அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீச்சர் என்ன அப்படின்னா ப்ரீ டிட்டர்மெண்ட். அதாவது ப்ரீ டிட்டர்மெண்ட் அப்படின்னா இத்தனை நாளைக்கு இத்தனை ரூபாய் எனக்கு தேவை என்று முடிவு செய்து வர்த்தகம் செய்வது. இதை தான் ஃபீச்சர் டிட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீச்சர் டிட்டர்மெண்ட் ஆல் பீரியட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் அப்படின்னா எப்போ வேண்டுமானாலும் நம்ம வாங்கி எப்போ வேண்டுமானாலும் விற்கலாம். இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கேபிட்டல் மார்க்கெட்லேயே ட்ரேடு பண்ணுவாங்க. அது கான்ட்ராக்ட் பேசிக் வர்றதுனால தான் நம்ம மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள இது வந்துடுது. ஷார்ட் டேர்முக்குள்ளே வந்ததுனால ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுது. டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டு கீழே அதற்கு கீழே அந்த மணி மார்க்கெட்டுக்குள்ள டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் இருக்கு. அதற்கு கீழே செயல்படக்கூடியது தான் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அதாவது கவர்மெண்டோ அல்லது நிதி நிறுவனமோ பணம் தேவைப்படுகிறது என்றால் அதனை இன்சூரன்ஸ் மூலமாகவும் நமக்கு அவங்க பணத்தை திரட்டிக்குவாங்க.
சரிங்களா? இப்போ ஏதாவது ஸ்கீம் போட்டு அந்த ஸ்கீம் மூலம் மக்கள்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் மூலமாக இது பண்ணிக்கிறாங்க. நம்ம எதுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கோம்? நம்மளை சார்ந்தவங்களுக்கு எதையாவது நம்ம 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 நம்மளை நம்மளை ஒரு குடும்பத்திலேயோ ஒரு நிறுவனமோ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதேனும் இடர்கள் ஏற்பட்டால் அந்த பணத்தை இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்து நம்ம கொடுத்து அவங்களுக்கு சரி கட்டுவோம். அதுக்காக தான் அந்த இன்சூரன்ஸ் மார்க்கெட் ஆனது பயன்படுகிறது. அதாவது அடுத்து வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அதாவது கரன்சி. ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டுக்கும் பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பயன்படக்கூடியது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம். இப்போ வந்து யூஎஸ்ஏல பண்ணுறோம்னா டாலரில் வரும், நமக்கு வந்து ருபியாவில் வரும். இப்போ அங்கேருந்து ஒரு பொருட்களை வாங்கக்கூடும் போது நம்ம வந்து அந்த டாலர் மதிப்பில் வாங்குவோம். அந்த இடத்த செய்யக்கூடிய எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம்லேயே நம்ம வந்து பணத்தை, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள 6 மாதத்துக்குள்ள நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம வந்து ஷார்ட் டேர்ம், அது மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். மணி மார்க்கெட்டில் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளன. அவை என்னன்னா, அது என்னென்ன இருக்கு அப்படின்னா, ட்ரெஷரி பில்லு, கால் மணி, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் சிடின்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் பில்லு, கமர்ஷியல் பேப்பர். இதெல்லாம் வந்து 30லேருந்து 60 நாள், 90 நாள், இந்த 180 நாள் இந்த மாதிரிக்குள்ள வந்து பண்ணக்கூடியது இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மணி மார்க்கெட்டுக்குள்ள இந்த வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தியுமே ஒரு நிறுவனமோ தனி நபரோ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கான இது எடுப்பாங்க. இந்த மணி மார்க்கெட்ல பண்ணக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே லோ ரிஸ்க் வகையை சேர்ந்தது. நமக்கு வந்து கேபிட்டல் வந்து எதுவும் மோசம் போகாது, லோ ரிஸ்க் சேர்ந்தது. நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டு தான் நம்ம ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண போகிறோம் லாங் டேர்முக்கு. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த லைக் பட்டனையும் அமுக்கி விட்டுருங்க. நான் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கதையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து இந்த புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஃபைனான்சியல் மார்க்கெட்டை பற்றி எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு சில வீடியோ போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம். கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அது மியூச்சுவல் ஃபண்ட், நான் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க் டெபாசிட்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஸ்மால் சேவிங்ஸு, சேவிங்ஸு, டெப்ட் கமாடிட்டி, டெரிவேட்டிவ்ஸ், இதை ஃபுல்லாக வந்து அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். அதே போல் மணி மார்க்கெட்டுக்கு வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்துடும். கேபிட்டல் மார்க்கெட்லாம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி என்ற ஒரு அமைப்பு கீழே கேபிட்டல் மார்க்கெட் வந்துடும். சரி, ஓகே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரே நாளில் 53 சப்ஸ்கிரைப் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப நன்றி. அதே போல் டெய்லி தொடர்ச்சியாக பாருங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.